ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். பன்னிரு திருமுறை அமுதம். இதில் இன்று இடம்பெறுவது 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர் திருவாசகம். விளக்கம் தருபவர் முனைவர் ராம சண்முகம் அவர்கள். பாடல்களை பாடுபவர் தி.ஏ. திருஞான சம்பந்தம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். திருப்பெருந்துறையிலே மணிவாசக பெருமான் அருளிச் செய்தது திருப்பள்ளி எழுச்சியாகும். இது தேவராஜ வழிபாடு மரபை ஒட்டியது ஆகும். அடியார்க்கு அருளும் வண்ணம் துயில் எழுந்தருள வேண்டும் என சிவபெருமானிடம் விண்ணப்பித்துக் கொள்வதே இப்பகுதியின் நோக்கமாகும். காலை பொழுதின் இயற்கை காட்சியும் திருக்கோயிலிலும் அடியவர் இல்லங்களிலும் எழுந்தருளிய இறைவன் திருமுன் நிகழும் வழிபாட்டு முறைகளும் இப்பகுதியில் நம் கண்முன் வந்து மகிழ்விக்கின்றன. போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே போற்றி எனத் தொடங்கும் போதே தெய்வ பெருமிதத்துடன் பள்ளி எழுச்சி தொடங்குகிறது. இறைவனை துயிலெழுப்ப இன்னிசையும் இழற்றும் வீணையை உடையவரும் யாழினை உடையவரும் ஒரு பக்கம் நிற்கின்றனர். வேதங்களோடு வேறு பல தோத்திரங்களையும் சொல்பவர்கள் இன்னொரு பக்கம் நிற்கின்றனர். நெருக்கி தொடுக்கப்பட்ட மலர்களை ஏந்தியவர்கள் ஒருபால் குழுமியுள்ளனர். இறைவனை தொழுகையர், அழுகையர், துவழ்கையர் இன்னொருபால் உள்ளனர். தலைமேலே உயர்த்தி கைகளை கூப்பி தொழுவோர் ஒருபால் உள்ளனர். திருப்பெருந்துறை உரை சிவனே, என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரிய வேண்டும். நின் திருப்பள்ளியினின்றும் நீ எழுந்தருளுவாயாக. இதோ அப்பாடல். இன்னிசை வீணையர் யாழினரொரு பால் இரு கொடுத்தோத்திரம் இயம்பின ஒரு பால். இன்னிசை வீணையர் யாழினரொரு பால் இரு கொடுத்தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். துன்னிய பிணை மலர் கையினரொரு பால். துன்னிய பிணை மலர் கையினரொரு பால். தொழுகையரழுகையர் துவழ்கையரொரு பால். தொழுகையரழுகையர் துவழ்கையரொரு பால். சென்னியில் அஞ்சலி உப்பினர் ஒரு பால். சென்னியில் அஞ்சலி உப்பினர் ஒரு பால். திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே. சென்னியில் அஞ்சலி உப்பினர் ஒரு பால். திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே. என்னையும் ஆண்டு கொண்டு என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியோ. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியோ. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியோ. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியோ. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே, யாவரும் அறிய அறியாய் எமக்கு எளியாய். சிந்தனைக்கும் அறியாய் என் அகத்தாய். கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே என்பன போன்ற சிவத்தை போற்றி அழைக்கும் சொற்களும் சொற்றொடர்களும் தரும் கவி இன்பமும் ஞான ஆனந்தமும் அளவிடற்கு அறியவை. வாத ஊரடிகளின் சித்தமே சிவமாதலின் சிவத்தை துயில் எழுப்புவது என்பது சித்தத்தை துயில் எழுப்புவதையே உட்கடையாக கொண்டது என்றே தெரியலாம். சைவர்கள் சிறப்பாக நாள்தோறும் வழிபாட்டில் பயின்று வருவது கோயில் திருப்பதிகம் ஆகும். 10 செயற்களையுடைய இத்திருப்பதிகத்தில்
வஞ்ச புலன்களின் வழிகள் தூர்ந்தன. தெளிந்த தேன் என இனிக்கும் அமுதமயமான ஓர் பேரொளி உள்ளே எழுந்தது. பொய் இருள் மறைந்து வேதப் பொருளெல்லாம் உள்ளே ஊன்றி நின்றன. மாசில்லா அமுதாய், குறைவில்லா நிறைவாய், கரை கடந்த வெள்ளமாய் உள்ளே புகுந்து என் கண் கழிக்க காட்சி கொடுத்தது என வாதவூரடிகள் வியந்து மகிழ்கிறார். இப்பதிகத்தின் 10வது செய்யுளில் இறைவனும் தானும் செய்து கொண்ட ஒரு பண்டமாற்றை வெளியிட்டு இருவரில் எவர் சதுரர் என வினவுகின்றார். பொன்னம்பலத்து எம் முழு முதலே, உன்னை எனக்கு தந்தருளி அதற்கு ஈடாக என்னை ஏற்றுக்கொண்டாய். சங்கரா, இந்த பரிமாற்றத்திலே நம் இருவருள் சதுரப்பாடு உடையவர் யார்? நான் உன்னை பெற்றதால் முடிவில்லா பேரானந்தம் அடைந்தேன். ஆனால் நீ என்னை அடைந்ததால் பெற்றது என்ன? யாதும் இல்லையே. என் சிந்தையையே நீ உரைகின்ற கோயிலாக ஆக்கிக் கொண்ட பெருமானே, எந்தையே, ஈசனே, என் உடலையே நீ வாழும் இடமாக கொண்டுவிட்ட உனக்கு நான் எத்தகைய கைமாறும் செய்வதற்கு இயலேனே. இதோ அப்பாடல். தந்தது உந்தல்னை கொண்டது எல் தல்னை, தந்தது உள் தல்னை கொண்டது எல் தல்னை, சங்கரா ஆர்கோலோ சதுரரி, தந்தது உள் தல்னை கொண்டது எல் தல்னை, சங்கரா ஆர்கோலோ சதுரர், அந்த ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்று யாதுனி பெற்றதொன்று என்பால், யாதுனி பெற்றதொன்று என்பால், சிந்தையை கோயில் கொண்ட எம்பெருமான், சிந்தையை கோயில் கொண்ட எம்பெருமான், திருப்பெருந்துறையூரை சிவனே, எந்த ஈசா உடலிடம் கொண்டாய், யானிதற்கிலனோர் கைமாறே, யானிதற்கிலனோர் கைமாறே. வாதவூரடிகள் இக்கோயில் திருப்பதிகத்தில் தன்னுடைய தெய்வம் அன்பு என்பதை அழகுற விளக்கி, அன்பை பெருக்கி ஆருயிரை ஆண்டு கொண்ட இன்பப் பெருக்கில் திளைக்கின்றார். திருத்தோணிபுரத்திலே மணிவாசகப் பெருமான் அருளி செய்த திருப்பதிகம் பிடித்த 10 ஆகும். இறைவனோடு முக்தி பெற்று கலக்கின்ற அந்த அனுபவத்தினை வேண்டி உரைத்தல் இதன் கருத்தாகும். எல்லாமாய் அல்லவுமாய் நின்று என் கடைப்படா வண்ணம் காத்து, சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டி சிவபதம் அழித்த கருணைமா கடலே, இடைவிடாது உன்னை அழுத்தமாக பற்றிக் கொண்டேன். இனி நீ எங்கு செல்வது என்பதே இப்பதிகம் முழுவதும் விரவிய பொருளாகும். இதோ அப்பாடல். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி, பொய்மையே பெருக்கி பொழுதினை தூருக்கும், பொய்மையே பெருக்கி பொழுதினை தூருக்கும், பொழுதினை தூருக்கும், புழுத்தலை புலையனே தனக்கு, புழுத்தலை புலையனே தனக்கு, செம்மையே ஆய, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, செம்மையாய
சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே பெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே ஏ இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. பசிக்கும் காலத்தை நினைவிலே கொண்டு தன் மகவுக்கு பால் ஊட்டுகின்ற தாயைக் காட்டிலும் மிகுதியாக என்பால் பரிவு கொண்டு நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளளி பெருக்கி அழிவில்லா ஆனந்தமாகிய தேனினையும் சொரிந்தாய். புறம்புறம் தெரிந்த என் செல்வமே சிவபெருமானே, யான் உன்னை தொடர்ந்து வந்து சிக்கன பிடித்துக் கொண்டேன். இனி நீ எவ்விடத்திற்கு எழுந்தருள்வாயோ என தன் முக்தி கலப்பினை பாடுகின்றார் மணிவாசக பெருமான். இதோ அப்பாடல். பால் நினைந்து ஓட்டும் தாயினும் சால பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேன் உடைய ஊனினை ஊருக்கி உள்ளொளி பெருக்கி ஊனினை ஊருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலானந்தம் ஆய உலப்பிலானந்தம் ஆய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த தேனினை சொரிந்து புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே 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 யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே எங்கெழுந்து அருளுவது இனியே. நாளும் திருவாசகம் பயிலும் கொள்கையுடையாரது உரிமை பதிகங்களுள் இப்பிடித்த பத்து பதிகம் மிகவும் பிடித்த பத்தாகும். திருப்பெருந்துறையிலே மணிவாசக பெருமான் அருளி செய்த திருப்பதிகம் திரு ஏசரவு ஆகும். இறைவன் செய்த நன்மைகள் எல்லாம் அமைதியாக பலவாறு உள்ளத்தில் எண்ணி தகுதியற்ற தன்னை ஆட்கொண்ட கருணையை வியந்து மெலிகின்றார். 10வது செய்யுளில் மனமுருகி நான் ஏதேனும் தவம் செய்தேனா அல்லது திரு 5 எழுத்தையாவது முறைப்படி ஓதினேனா அவன் தானே வந்து ஊன் உடல் வாழ்க்கையை உதறி தள்ளுமாறு என் உள்ளம் புகுந்து தேனாய் அமுதமாய் தித்தித்து அருள் செய்தான் என உரைப்பதே இப்பதிகத்தின் பரந்த பொருளாகும். மணிவாசக பெருமான் திருவாரூரிலே அருளி செய்தது திருப்புலம்பல் என்னும் பதிகமாகும். சிவானந்த முதிர்ச்சி பெற்ற போது அடியவர் தம் ஆனந்த முதிர்ச்சி நிலையினை குறிக்கும் பகுதி இது. இஃது எல்லா தொடர்புகளிலிருந்தும் விலகி தனித்து நின்று விண்ணப்பித்தது ஆகும். உற்றாரை நான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றவர்தம் உறைவனையும் இனி வேண்டேன். இனி நான் கற்க வேண்டியதெல்லாம் நின் திருவருள் ஒன்றைத்தான். அதனால் ஒலிக்கும் நின் திருவடிகளுக்கு கன்றை பிரிந்த பசு போல கசிந்து உருகுவதை வேண்டி நின்றேன் கூத்த பெருமானே என்று சிவானந்த முதிர்ச்சியில் வேண்டுகின்றார் வாதவூரடிகள். இதோ அப்பாடல். உற்றாரை யான்
வேண்டே ஊர் வேண்டேல் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேல் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவு இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் ஊத்தா உள் குறைகழற்கே குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உள் குறை கழற்கே கற்று ஆவின் மனம் போல கசிந்து உருக ஆவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே ஆவின் மனம் போல உள்குறைகழற்கே கற்று ஆவில் மனம் போல கசிந்து உருக உற்றாரை யான் வேண்டே ஊர் வேண்டேல் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேல் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவு இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் ஊத்தா உள் குறைகழற்கே குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உள் குறை கழற்கே கற்று ஆவின் மனம் போல கசிந்து உருக ஆவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே ஆவின் மனம் போல உள்குறைகழற்கே கற்று ஆவில் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே வேண்டுவனே தில்லைப் பெருமானின் திருவடிகளில் திளைத்து இடையறாத இன்பம் துய்த்தலின் பேரானந்தத்தை மணிவாசகப் பெருமான் அடுத்து வரும் குலாப்பத்து என்னும் பதிக வாயிலாக வெளிப்படுத்துகிறார். இனி எனக்கு திருவோடும் கோவணமுமே பற்றுதற்கு உரியன எனக் கொண்டேன். உள்ளம் கசிந்து தேடுகின்ற பொருளும் சிவன்களே எனத் தெளிந்தேன். உடலாகிய கூடும் அதனுள் இருக்கின்ற உயிரும் ஆனந்தத்தால் குதியாட்டம் போட அடியேனும் கூத்தாடியவாறே சென்று தில்லை ஆண்டவனை பற்றினேன் அல்லவோ என சிவன் கருணை தேன்பெருகி மகிழ்கின்றார் வாதவூரடிகள். ஓடும் கவந்தியுமே உறவு என்றிட்டு உள் கசிந்து தேடும் பொருளும் சிவன்களே எனத் தெளிந்து கூடும் உயிரும் குமண்டையிட குனிந்து
அடியே நாடும் குலா தில்லை ஆண்டானை கொண்டன்றே. சிவப்பேரின்பத்தை அடைந்த அடிகள் அந்த அனுபவத்தே இடையீடு ஏதுமின்றி திளைத்திருந்த தன்மை குலாப்பத்து பதிகத்தில் புலனாகின்றது. சிவானந்தமாகிய அந்த அனுபவம் தம்மால் ஆற்ற முடியாத அளவிற்கு பேரின்பத்தை நிறைத்து நின்றதனை வியந்த அடிகள் அதனை அற்புதப்பத்து பதிகத்தில் பாடுகின்றார். திருப்பெருந்துறையிலே மணிவாசக பெருமான் தாம் அருளிய சென்னிப்பத்து பதிகத்தில் தம் சென்னியானது இறைவனின் திருவடி மலர்களிடத்தே சென்று பொருந்தி ஒளிபெறும் என்று தாம் அடைந்த சிவ விளைவினை எடுத்துரைக்கின்றார். அடுத்து வரும் திருவார்த்தை என்னும் பதிகத்தில் இறைவன் தாயாய், தேசிகனாய், அன்பனாய், முதல்வனாய் அருள் செய்த உண்மைகளை உணர்ந்தவர் தனக்கு தலைவர் என பணிந்து கூறி அவர்பால் அன்பு கொள்ளும் முறையையும் எடுத்துரைக்கின்றார். இதனை அடுத்துள்ள எண்ணப்பதிகத்தில் இறைவனோடு தாம் பெற்ற ஒழியா இன்பத்து உவகையினை கூறி வியக்கின்றார். அடுத்து வரும் யாத்திரை பத்து பதிகத்தில் சிவானுபவத்தின் அதீத தன்மையினை அடிகள் உணர்த்துகின்றார். இறைவனை நாடிச் சென்ற ஆன்மா பல இடையூறுகளையும் கடந்து இறைவன் திருவோலக்க காட்சியை சேய்மையில் பார்க்கக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டது. சிவபுரத்தின் திருக்கதவம் திறந்துள்ளது. விரைந்து ஓடி உள்ளே உட்புகுந்து விடலாம். புகுந்து விட்டால் இனி திரும்புவது இல்லை. இந்த அருட்பேற்றை எல்லோரும் அடைய வேண்டும் என்ற ஆர்வம் மணிவாசகருக்கு மிகுந்து விடுகிறது. திருவடியை சென்று அடைவதற்கான யாத்திரைக்கு அன்பர்களை எல்லாம் விரைந்து அழைக்கிறார். எல்லோரும் வாருங்கள், காலம் இனி இல்லை, ஒன்றுபடுங்கள். அவன் திருக்குறிப்பை கடைப்பிடித்து நெஞ்சம் உருகி சிந்தனையை திருந்த வைத்து அவன் கடலையே எண்ணி கடலில் புகுவோம். இனி நாம் நில்லா உலகில் நில்லோம். இன்றே வம்மின் வராதவர்களெல்லாம் மருள்வீர்கள். பின்னர் கலங்கி மயங்குவீர்கள். தெருள்வீர். ஆதலால் வம்மின் அருள் யார் பெறுவார் அகலிடத்தே. அந்தோ 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 என பெருங்கருணையோடு யாத்திரைக்கு அழைக்கின்றார். திருவாசகத்தின் நிறைவு பகுதியாக உள்ள பதிகம் அச்சோப்பதிகம். இது தில்லையிலே அருளி செய்ய பெற்றது. இறை அனுபவத்தில் திளைத்த மணிவாசக பெருமான் பிறர் பெறுவதற்கு அரிதான தாம் பெற்ற பேற்றினை நினைந்து அதிசயித்து உரைத்த பகுதி இது. முக்தி நெறியாம் சிவநெறியை அறியாத மூர்க்கரோடும் சேர்ந்து அவரது வழியை மேற்கொண்டு உய்தி பெற முயல்கின்ற எனக்கு பக்தி நெறி அறிவித்து என் பழவினைகள் முற்றும் ஒழியும் வண்ணம் என் மன மாசினையும் அரும்படி செய்து என்னை சிவமயமாக்கிய அப்பனே அவன். தலைவனாகிய அவன் எனக்கு செய்தது போல வேறு யார் பெற வல்லார் எனவும் அடிகள் அதிசயிக்கின்றார். இதோ அப்பாடல். முத்தி நெறி அறியாத முற்கரோடும் முயல்வேனை, முத்தி நெறி அறியாத முற்கரோடும் முயல்வேனை, பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணோ. முத்தி நெறி அறியாத முற்கரோடும் முயல்வேனை, பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணோ. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடும் முயல்வேனை, பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம். சித்தமலம் அறிவித்து சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனையாண்ட, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனையாண்ட அத்தன் என கருளியவாரார் பெறுவார் அத்தோவே. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என கருளியவாரார் பெறுவார் அற்றோவே. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனையாண்ட அத்தல் என கருளியவார் ஆர் பெறுவார் அத்தோவே. அத்தல் என கருளியவாரார் பெறுவார் அற்றோவே. அத்தல் என கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அச்சோவே ஆர் பெறுவார் அச்சோவே. ஆர் பெறுவார் அச்சோவே. சிவநெறியின் சிறப்பினை அறியாத மூடர்களோடும் கூடித் திரிகின்ற எனது இயல்பினையும் எனது மூவகைப்பட்ட மலங்களையும்
தில்லைப்பெருமான் அருமாறு செய்து தனக்கு அடியவனாக்கி ஆண்டருளினான். ஒன்றுக்கும் ஆகாத என்னையும் ஒரு பொருளாக மதித்து நாயினை பல்லக்கில் ஏற்றி வைத்தார் போன்ற சிறப்பும் செய்தான். தாய் போன்ற அப்பெருமான் எனக்கு அருளியவாறு வேறு யார் பெற வல்லார் என வியக்கின்றார் மணிவாசக பெருந்தகை. இதோ அப்பாடல். செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை, செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை, மும்மை மலம் மறுவித்து முதலாய முதல்வன்தான், செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை, மும்மை மலம் அருவித்தே முதலாய முதல்வன்தான், செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை, மும்மை மலம் அறிவித்தே முதலாய முதல்வன்தான், மும்மை மலம் அருவித்தே முதலாய முதல்வன்தான், நம்மையும் ஒரு பொருளாக்கி நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்த, நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்த, அம்மை என கருளியவாரார் பெறுவார் அச்சோவே, நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்த, அம்மை என கருளியவாரார் பெறுவார் அச்சோவே, நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்த, நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்த, அம்மை என கருளியவாரார் பெறுவார் அச்சோவே, 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 அம்மை என கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே, ஆர் பெறுவார் அச்சோவே, ஆர் பெறுவார் அச்சோவே. உலக இலக்கியங்களிலே தனித்தன்மை வாய்ந்தது திருவாசகம். இந்த தெய்வ நூல் உள்ளத்திற்கு சுகம் தருவது, மொழிக்கு மொழி தேன் ஒழுகும் தன்மையது, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பேசும் பான்மையது, பல முகங்கள் கொண்டு பட்டை தீட்டப்பட்ட வைர குன்றம் போன்றது. இந்நூலின் ஒவ்வொரு சொல்லும் அருள் உணர்வோடு நம்மை என்றும் வாழ வைப்பது. சித்தமெல்லாம் சிவமான செம்மலின் செஞ்சொற்களில் தொகுதியினை அன்பர்கள் பலமுறை வாயினிக்க பயின்றும் செவியினிக்க கேட்டும் பயந்துய்க்க திருவருள் கைகூட்டுக. இதுவரை பன்னிரு திருமுறை அமுதம் கேட்டீர்கள். இதில் இன்று இடம்பெற்றது 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகர் திருவாசகம். விளக்கம் தந்தவர் முனைவர் ராம சண்முகம் அவர்கள். பாடல்களை பாடியவர் டி.ஏ. திருஞான சம்பந்தம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்ட படைப்பு.